வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கல் அணை. இது உலகத்திலேயே பழமையான அணைன்னு நிறைய பேருக்கு தெரியும். கரிகால் பெருவளத்தானுடைய மிகப்பெரிய படைப்பு, தமிழருடைய முக்கியமான சின்னம். அணை கட்டுதல்ன்ற செய்தியில் முக்கியமானது இது. அது கல்லணை தான் தமிழருடைய நீர் மேலாண்மையை பற்றிய ஒரு சான்று. சரி, நம்ம கல்லணையை பார்க்க போகிறோமானா இல்லை, அப்படியே கல்லணையை கடந்து போயிட்டே இருக்கோம். கரிகால் பெருவளத்தான் கல்லணையை மட்டும் கட்டல, காவிரி கரை புரண்டு போடிய போது கரை முழுக்க உயர்த்தி கரையை ஒழுங்குபடுத்தியது கரிகால சோழன் தான். நீங்கள் பார்க்குறீங்க, அது கல்லணையை தாண்டிட்டோம். அப்புறம் கரிகால சோழன் மணிமண்டபம் இருக்குது, அதையும் தாண்டுறோம். சரி, அப்படி எங்கே தான் போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவுள்ள ஒரு ஊருக்கு போகிறோம். அது என்ன ஊர் அப்படின்றத இனிமேல் பார்க்கலாம். இந்த கல்லணையை கடந்துட்டோம். இந்த பாதை உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு எளிமையாக இருக்குன்றதுக்காக காட்டியிருக்கோம். 7 கிலோமீட்டர், அதாவது கல்லணையிலேருந்து 7 கிலோமீட்டர் கடந்தோன்னே கோயிலடி அப்படின்ற ஒரு ஊர் வருது. தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்கு கோயிலடின்ற ஊர் 7 கிலோமீட்டரில் வருது. இது ஒரு அழகான வயல்வெளிகள் உள்ள ஒரு கிராமம். பாருங்கள், எங்கே சுற்றி பார்த்தாலும் வயல்வெளிகள் தான் இருக்குது. சரி, கோயிலடி வந்தாச்சு. இப்போ எங்கே போகிறோம், அதுதான் உங்களுக்கு ஆச்சரியம் வரக்கூடிய ஒரு செய்தி. வந்துக்கிட்டே இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா சடையார் கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு தெரியுது. நான் நெருங்கி போகிறோம். அதை ஒட்டி இடதுபுறமாக ஒரு பாதை திரும்புது பாருங்கள். சடையார் கோயில்ன்ற போர்டு இருக்குது, அப்படியே இடதுபுறமாக நம்ம திரும்புகிறோம். சரி, அவ்வளோதான். கொஞ்சம் குடியிருப்புகள் இருக்குது, அது வழியாக போயிட்டுருக்கோம். அப்புறம் கொஞ்சம் அப்படியே பாதை மாறும். பாருங்கள், அழகான ஒரு பாதையை தொடர்றோம். நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோம். சரி, இன்றைய நாள் இப்படி போகுது. அழகான ஒரு சிறிய காடு மாதிரி தோற்றம் அளித்தாலும் அது பாதை தான், நம்ம எல்லாருமே போகலாம். நம்ம காரில் கூட வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாருங்கள், இது வழக்கமாக தமிழ்நாட்டிலோடைய அழகு தான். எங்கே பார்த்தாலும் தேக்கு மரங்கள், மற்ற மரங்கள், செடி கொடிகள் எல்லாம் இருக்குது. அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படியே இடதுபுறம் திரும்பினீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், இது ஒரு வயல்வெளியை ஒட்டி உள்ளார போகுது. சரி, இது வரைக்கும் நமக்கு ஒன்றும் தெரியல. ஒரு சின்ன கேட் இருக்குது. அங்கே பாருங்கள், அந்த கேட்டை தாண்டினோன்னு சோழர் காலத்து கோயில் ஒன்று கல்லப்படுது. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், கற்றழிகள் அப்படிம்பாங்க. கருங்கற்களால் செய்யப்பட்ட கோயில்கள். இது சோழர் காலத்து கோயில். 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோயில். இது அரசன் பராந்தக சோழன் காலத்தில் உருவாக்கப்பட்டது. மிக மிக ஒரு முக்கியமான கோயில். சோழர் காலத்து கலைப்பாணிக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போதான் பையன் போய் பார்க்குறான் முதலாக. நான் அமைப்பை பார்த்து அப்படியே பிரமிச்சு நிற்கிறான். ஏடா இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படுது. இப்போ மேல் கோபுரங்கள்லாம் கொஞ்சம் இடிஞ்சிருந்தாலும் இருந்த எச்சங்களை வச்சு அவங்க பராமரித்து வச்சுருக்காங்க. இது அந்த காலங்களில் காவிரி ஆற்றங்கரைகளில் வெள்ளங்கள் வந்திருக்கு. அதனால் மணலாகவும் மற்ற மண்களாலேயும் மூடப்பட்டு இருந்திருக்கு. அதை சுத்தமாக தூய்மைப்படுத்தி வச்சுருக்காங்க. பாருங்கள், சோழர்களுடைய கலைக்கு உதாரணமான கட்டட அமைப்பு. கண்டிப்பாக கட்டடத்துறை வல்லுநர்கள், அது இல்லாமல் மாணவர்கள்,
கட்டடத்துறை கட்டடக்கலை சார்ந்த அனைவருமே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம். பாருங்கள், அப்படியே ஸ்கோலருடைய பாணி வந்து அவ்வளவு அழகாக இருக்குது. பாருங்கள், சிலைகள்லாம் வந்து பாருங்கள், நிறைய சிலைகள் இல்லாமல் இருக்குது. பாருங்கள், இந்த மேடை போன்ற அமைப்பு, இந்த மேடை வந்து மிக எளிமையான அமைப்பு தான். அந்த காலங்களில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும், கோயில்கள் வந்து வழிபாட்டு தலங்களாக மட்டும் இல்லை, அது இறைவன் முன்னாடி இப்போ நம்ம மேடைகள் சொல்கிறோம்ல, கலைகளை வளர்க்குறதுக்கும் நாட்டிய நிகழ்ச்சி, அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகள் அதெல்லாம் நடத்துறதுக்கான எல்லா அனுமதியும் இருந்திருக்கு. எல்லா கலைகளும் வந்து ஒரு நமக்கு இப்போ சொல்கிறோம் இல்லையா, ஒரு டிஸ்பிளே பிளேஸ் அப்படின்றோம், ஒரு வெளிப்படுத்துறதுக்கான ஒரு இடம், எளிமையான இடத்த ஆரம்ப காலங்களிலே உருவாக்கியிருக்காங்க. அதுவும் சோழர்களுடைய பங்கு பெரிய பங்காக இருக்குது. எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட ஸ்ட்ரக்சரில் முன் மண்டபத்துக்கு முன்பு பெரிய மேடை ஒன்று இருக்கும். அதோட ஆரம்ப புள்ளி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சிறிய கோயிலாக தெரிகிறது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் இதுதான் சோழர்களுடைய ரொம்ப ஒரு முக்கியமான அமைப்பு. ஏன் இது சிறியது பெரியதுன்ற பேச்சு ஏன் வருது அப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். நான் உங்களுக்கு எப்போதுமே ஒரு சிறிய அமைப்பு தான், அது ப்ரோட்டோடைப் நம்ம இப்போ சொல்கிறோம்ல, ஒரு சிறிய அளவில் செய்கிற ஒரு செய்தி தான் பிற்காலத்தில் மற்ற தலைமுறைகள் மூலமாக மிகப்பெரிய அமைப்பாக மாற்றப்படும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சோழர் காலத்தில் அழகாக இருந்திருக்கு, சுற்றி மதில் சுவர்கள் மற்ற விஷயங்கள்லாம் இருந்திருக்கணும் கண்டிப்பாக, அதெல்லாம் போக மிஞ்சியது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அதுவே இவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம இதுக்காக வந்து இப்போ மகாபலிபுரம் மாதிரி இடங்களில் பார்த்திங்கன்னா மாமல்லபுரத்தில் உள்ள கோயில்களோட அழகை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு இணையான அழகு உள்ள கோயில் இது. அருகிலே வந்து ஆற்றங்கரை அதெல்லாம் கூட இருக்குது. அவ்வளவு அழகான அமைப்பு பாருங்கள். அது முன்னுக்கு இருக்கிறது முழுக்க மேடை. இது ஒரு 18 வருஷங்களுக்கு முன்னாடி நான் வந்து இந்த கோயில் கொஞ்சம் பராமரிக்காமல் இருந்தப்போ பார்த்துருக்கேன். அதோடைய புகைப்படங்களை வந்து இறுதியில் நான் சேர்த்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள், உங்களுக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும். எப்படி இருந்தது இந்த கோயில், எப்படி வந்து தொல்லியல் துறையால் அது வந்து பராமரிக்கப்பட்டு இப்போ இந்த அளவில் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். அது இல்லாமல் கலைத்திறனை வந்து நீங்கள் கண்டிப்பாக இதில் பார்க்கணும். இதை பாருங்கள், ஒரு 4 விரல் அளவு தான் இந்த இடம் இருக்கும். இந்த கல்லோட அளவு ஒரு 4 இன்ச்சு அப்படி சொல்லலாம், 4 இன்ச்சு இருக்கிற அளவு தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு. அதில் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக வந்து அவங்களுடைய செய்திகளை வந்து செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். எவ்வளவு கூர்மையான அறிவு இருந்தால் நுண்மான் நுழைபுலம் வரு திருவள்ளுவர், அது மாதிரி மிக கூரிய அறிவு இருந்தால் மட்டும்தான் இது போன்ற செயல்களை செய்ய முடியும். பாருங்கள், 40 அடிக்கோ 50 அடிக்கோ ஒரு சிலைகளை பார்க்கும்போது கூட எப்படி இவ்வளோ பெருசு உருவாக்கியிருப்பாங்க அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்கும். இதுதான் அதுக்கான பயிற்சியின் அடித்தளம். பாருங்க, 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு இருக்கிற இடத்துல இதை உருவாக்கும்போது அதுக்கப்புறம் ஸ்கேலிங்னு சொல்கிறோம், அளவை வந்து பெருக்குதல். எந்த ஒரு செயல்பாடை செஞ்சாலும் அது வந்து அடுத்தது பெருக்கலில் கொண்டு போகும்போது மிக பெரிய அளவில் இருக்கிற ஒரு செய்தியாக மாறும். அதனால தான் பெரிய கோயில் மாதிரி உள்ள கோயில்கள் தட்சண மேருன்னு சொல்லுவாங்க, மலை போன்ற கோயில் அப்படின்றாங்க. ஒரு மலையே உருவாக்கியிருக்காங்கன்றாங்க. அது எப்படி நடந்திருக்குன்னா இதுதான் தலைமுறையாக இருந்த பயிற்சி. ஒரு எளிமையான செய்தி கிடையாது அது. இப்போ நம்மளுடைய எல்லா நண்பர்களும் சரி மற்றவர்களும் சரி இது போன்ற இடங்களில் இருக்கிற நுணுக்கங்களையும் வரலாற்று சிறப்புகளையும் காணொலியில் நிறைய பதிவிட்டிருக்காங்க. நம்ம சொல்கிறது தான் செய்தின்னு கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் இது தொடர்பான செய்திகளை வந்து பார்த்திங்கன்னா நிறைய செய்திகள் சொல்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளவு சின்ன இடத்துல எவ்வளவு நுட்பமான வேலைகள், அதுவும் எவ்வளவு 9ஆம் நூற்றாண்டில் இருந்த உருவாக்கப்பட்டது, இன்று வரை அதனுடைய அழகு குறையாமல் எவ்வளவு நேர்த்தியாகவும் தெளிவாகவும் இருக்குன்னு பார்த்துங்க. கோயில்களை வந்து வெறும் நம்ம வந்து மத ரீதியாகவும் இல்லை வந்து அரசர்களுடைய பெருமைக்காகவும் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக அந்த கலைஞர்கள், எவ்வளவு கலைஞர்கள் இருந்திருக்காங்க, எவ்வளோ அழகான படைப்புகளை உருவாக்கியிருக்காங்க. அப்போ வந்து அந்த சூழல் எப்படி இருந்திருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள்.
இது ஒன்றும் நம்ம வந்து சாட்டையால் அடித்து வேலை வாங்கிட முடியாது. இப்போ வந்து நம்ம எப்போதுமே பார்த்திங்கன்னா அடிமைகள் ஆளுகள்லாம் அப்படியே சாட்டையால் அடித்து வேலை வாங்கியிருப்பாங்க. கலைகளை எப்பொழுதும் பார்த்திங்கன்னா விலை கொடுத்தோ இல்லை அதை வந்து கட்டாயப்படுத்தியோ உருவாக்க முடியாது. ஒரு வீணை இசைக்கருவியில் வீணையை வாசிக்கணும், ஏன்னா நான் 1 கோடி கொடுத்துட்றேன், நாளைக்கே நான் வந்து வீணை வாசிக்கணும்னா நடக்கவே நடக்காது. நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் நம்மளோட குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் கண்டிப்பாக சொல்லணும், இந்த கோயில்கள் தான் தமிழகத்தில் மற்ற கோயில்கள்லாம் உருவாகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. அவ்வளோ அழகான கோயில். நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே இதை வந்து பார்த்து அதோட நுணுக்கங்கள், கட்டட அமைப்புகள் இது எல்லாத்தையும் பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோழருடைய சிறப்பான ஒரு செய்தி இருக்கும். அப்படியே உள்ளார பம்பர வடிவில் கூடாக இருக்கும், டூம் டைப்புன்னு சொல்லுவாங்க. இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைலு எப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இதில் இப்போ பூட்டி இருக்குது கதவு. நான் ஒரு 18 வருடங்களுக்கு முன்னாடி வந்தப்போ கண்டிப்பாக அது உள்ளார போய் பார்த்தேன். அதோட புகைப்படங்களையும் நான் அதில் சேர்த்துருக்கேன். எப்படி அந்த கட்டட அமைப்பு கட்டியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். மற்றபடி அழகான இடம், அழகான கோயில். நமக்கு மிக முன்னோர்கள் எல்லாம் பராந்தக சோழனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பல்லவர்கள் கூட வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் பிற்காலத்தில் உள்ள சோழர்களுடைய அரசர்கள் எல்லாமே வந்திருக்காங்க. அதை நீங்கள் மனசில் கொள்ளணும். இப்போ நம்ம தான் நிற்கிறோம். நம்மளுடைய முன்னோர்கள் அனைவரும் போன ஒரு முக்கியமான இடம். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டோம். அதை மறந்ததை நம்ம இப்போ திருப்பி அதை நினைவு கூர்றோம், அவ்வளோதான். இதை விட நிறைய செய்திகள் வரலாற்று ஆசிரியர்கள்ட்டேருந்து நீங்கள் பெறலாம். இது தொடர்பான செய்திகளை நீங்கள் அது மூலியமாக பார்க்கலாம். இது உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பயனுள்ள வகையில் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா எங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது தொடர்பான பழைய புகைப்படங்களையும் இதோட இணைச்சிருக்கேன். கண்டிப்பாக அதையும் பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருந்த இடம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற தொழில்துறையுடைய டீட்டெயில்ஸு. அதுக்கு இப்போ பாருங்கள் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். இப்படி தான் இருந்துச்சு. பயங்கர காடாகவும் செடியாகவும் இப்படி தான் இருந்துச்சு. இது பழைய அவங்களுடைய தொழில்துறையுடைய விளக்கத்துக்காக வச்சுருந்த பலகை. இதை கண்டிப்பாக நீங்கள் இதையும் பதிவு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் உள்ளார போனது கூட இருக்குது. என் பையன் ஆர்கிடெக்சரல் கட்டடத்துறையை படிக்கிறதுனால கண்டிப்பாக அதை பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்டேன். நான் ஒரு தகுதியான நேரம் வரும்போது காட்டணும்னு நினச்சேன். இப்போ பாருங்கள், அது எனக்கு பெரிய மகிழ்ச்சிங்க. பாருங்கள் எப்படி அதை சோழர் காலத்தில் எப்படி இதை அழகாக கட்டமைச்சிருக்கு பாருங்கள். இது உள்ள அமைப்பு. இது இப்போ நம்ம பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. பட் முதல்ல நான் எடுத்தது அந்த தூண்களை பாருங்கள், எவ்வளவு நேர்த்தியான அழகான தூண்கள்னு பாருங்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய பையனுக்கு இதை காட்டியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்கும் நம்மளுடைய பெருமைகளையும் கலைஞர்களுடைய உழைப்பை பற்றியும் அவங்களுடைய அறிவு, நேர்த்தி, ஒழுங்கு அனைத்தையும் பொறுமையாக விளக்கம் பண்ணி சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான சிலைகள் பாருங்கள், எவ்வளோ அழகான சிலைகள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நாங்கள் தொடர்ந்து நம்புகிறோம். பாருங்கள் எவ்வளோ, அது கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா எல்லாமே அழகாக புரியும். இதுவும் அந்த 4 இன்ச்சு தான், நான் சொன்னது தான், 4 இன்ச்சு தான் அதுக்கான படங்கள் தான் இது. 4 இன்ச்சில் இவ்வளோ அழகு இருக்குது. நம்மளுடைய அறிவுத்திறனுக்கும் நம்மளுடைய கலைஞர்களுடைய ஆன்ற அறிவுக்கும் இதை உதாரணமாக எடுத்துக்கலாம். ஃப்ரீ ஹேண்டுன்னு சொல்லுவோம். சிலைகளுடைய அழகை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. சிதலம் அடைஞ்சால் கூட அழகாக தெரியுது. மிக சிறப்பு. இந்த செய்திகளை உங்களுக்கு பகிர்ந்ததில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.